ஸோ தைப்பூசம்ன்றது வந்து முருகருடைய பிறந்த நாள். முருகருடைய பிறந்த நாளை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய ஒரு நாள். அது ரொம்ப விசேஷமானது. பெரிய மாலை வாங்கி போகணுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, கோவில் கட்டணும்னு நினைக்கிற காசு இல்லை, இதெல்லாம் ஓகே. குழந்தை வேலப்பர் இருக்காரு, குறிஞ்சி ஆண்டவர் இருக்காரு, முதல் கோவில்னு சொல்லப்படுகின்ற வில்பட்டி வெற்றி வேலப்பர் இருக்காரு. மூணுமே ரொம்ப ரொம்ப புராதன கோவில். பொதுவாக சொல்லுவாங்க, திருச்செந்தூர் அந்த சூரசம்ஹாரம் வந்து சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்தார் முருகர் அப்படின்றது. சிக்கல் சிங்காரவேலர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக உண்மையான சிக்கலில் வேல் வாங்கல்ன்றது வந்து ஸ்ரீலங்கா அந்த இலங்கை முருகர் கோவிலும் நம்ம செந்தூரும் ஒரே நேர்கோடு, திருச்செந்தூரும் ஒரே நேர்கோடு. அங்கிருந்து தான் வேல் வரும். இன்னி வரைக்கும் சூரசம்ஹாரம் நடக்குதுன்னா அங்கேருந்து வேல் அங்கே பூஜை அங்கே நடக்கும். பால், பனங்கற்கண்டு, தேன், ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்க்கணும். கொஞ்சம் தான், அதிகமாக செய்யக்கூடாது. இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும் அந்த பாலை. அதை வந்து நெய்வேத்தியமாக முருகனுக்கு படைக்கணும். இதை வச்சு வேண்டிக்கிட்டாலே போதும். அடுத்த வருடம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. என்னால் வர முடியல, அடுத்த வருடம் நான் பழனிக்கு வரணும், பாத யாத்திரை கலந்துனாலும் கலந்து கேட்பாரு. ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா டேரட் மேம் தான் இருக்காங்க. மேம் வணக்கம். வெல்கம் டு பக்தி. நன்றி. முக்கியமாக ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் அவர்களை வந்து பயங்கரமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தமிழ் கடவுளை எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு. அண்டு நம்ம வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேயும் அவரை கொண்டாடுறாங்க. அவருக்கான மிகப்பெரிய சிலைகளை வைக்கிறாங்க. அவருக்குன்னு உகந்த நாள் ஒரு சிலது இருக்குது. அதில் மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். அந்த தைப்பூசம் என்ன காரணத்துக்காக கொண்டாடுறாங்க? மிக முக்கியமாக இந்த வாட்டி வர தைப்பூசத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸோ தைப்பூசம்ன்றது வந்து முருகருடைய பிறந்த நாள். ஆக்சுவலி முருகருடைய பிறந்த நாளை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். ஒன்று, பூச நட்சத்திரத்தில் அந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய ஒரு நாள். அது ரொம்ப விசேஷமானது ஒன்று. இன்னொன்று வந்து முருகர் அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டு ஞானப்பழத்துக்காக அந்த ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? விநாயகர் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவார். முருகர் நேர்மை கடமைன்னு பாவம் சுற்றிட்டு வந்து ஞானப்பழம் கிடைக்காம டென்ஷன் ஆகிடுவார். ரொம்ப ரொம்ப அவர் வந்து ஆக்சுவலாக அக்ரெசிவான ஒரு தெய்வம் முருகர். ரொம்ப கோபக்காரர். அவர் சேட்டையும் பண்ணுவார், கோபமும் படுவார். அது தெரியாது யாருக்கும். அது நிறைய பேர் வந்து அவர் கோபப்படுறவரான்னு கேட்பாங்க. சிவனுக்கு எப்படி சிவந்த ரூபம் இருக்கோ அது மாதிரி முருகருக்கு பயங்கர டென்ஷன் பார்ட்டி. அது வந்து டென்ஷன் ஆகிட்டு பழனிக்கு போயிடுவார். நான் போகிறேன், ஆண்டியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் இல்லையா? அந்த நாள் தான் தைப்பூசம். பழனியில் போய் குடியேற நாள் தான் தைப்பூசம். ஸோ இந்த தைப்பூசம் அப்போ இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. இது திருவிளையாடல். ஆக்சுவலாக உடனே கேட்பீங்க, கோச்சிக்கிட்டு போன நாள் ஏன் விசேஷமாக பண்ணணும்? அவர் ஒன்றுமே கிடைக்காம தானே போனார், அதையும் விசேஷமாக பண்ணோம். இதெல்லாம் கடவுளினுடைய திருவிளையாடல், இறைவனுடைய திருவிளையாடல். இப்படி ஒரு இடத்துக்கு அவர் கோச்சிக்கிட்டு போனதுனால தான் இன்றைக்கி பழனின்ற ஒரு அந்த தலத்தால், திருத்தலத்தால் எவ்வளோ லட்சக்கணக்கான பக்தர்கள் பயனடைகிறாங்க. அது இது நடந்து தான் அது வரணும்னு இருக்குது. ஸோ அப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த அந்த நாள் வந்து நம்மளுக்கு முருகருக்கு உகந்த நாளாகவும், அந்த நாளில் நம்ம முருகரை வந்து எது வேணாலும் கிடைக்கும். அந்த நாளுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம விரதம் இருந்து அந்த நாளை முருகரை தரிசனம் பண்ணுறதே ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்றதெல்லாம் நம்ம காலங்காலமாக ஃபாலோ பண்ணுற ஐதீகம் மட்டும் இல்லை, ஆன்மார்த்தமாக நம்பக்கூடிய விஷயங்கள். மேலே சிவலோகத்திலேருந்து கடவுள் இங்கே பூமிக்கு வந்திருக்காருன்றத நம்ம அதை செலிப்ரேஷனாக கொண்டாடுறோம். மிக முக்கியமாக அந்த ஒரு நாளாக தான் நம்ம அதை பார்க்கணுன்ற மாதிரி நினைக்கிறேன். வந்துட்டார்ல, நம்மளுக்காக ஒரு இடத்துக்கு வந்துட்டார்ல. கண்டிப்பாக. கிரேட்ல. அது நம்ம எப்படி கொண்டாடணும்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்தால் நம்ம தட்டப்புடலாம் அப்படியே இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்போம், தலைகால் புரியாது. முருகர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு நமக்காக. அப்போ அந்த நாளை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே மேடம், இப்போ 2026 இந்த வருஷத்தில் இந்த ஒரு நாள் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த 2026 இந்த ஒரு நாளில் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? மாற ஆரம்பிச்சிருச்சு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து சிவனடியார்கள் அதர் ரிலீஜியஸ்லேருந்து சிவனடியார்கள் இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதர் ரிலீஜியஸும் சரி, அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் சிவனடியார்களாக மாறினவங்க நிறைய நம்ம பார்த்துருக்கோம்.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து இது அப்படியே முருகருக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சிவன் கூட தென்னாடுடைய சிவன் தான் நம்ம சொல்லுவோம் புராணத்துல இருந்து. ஆனால் சிவன்றது வந்து ஒரு இந்தியா லெவலில் ஒரு இறைவனாக பார்க்குறாங்க. ஸோ நார்த் இந்தியன் அப்படி தான் மோஸ்ட்லி நினைக்கிறது. ஆனால் நம்ம தமிழ் கடவுள் நம்ம தமிழுக்கு பேர் சேர்க்கக்கூடிய வகையில் இப்போ மற்ற மதத்தினர் இருக்கட்டும், மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்க இருக்கட்டும், இந்த முருகரை தேடி இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். முருகர் நினைச்சிட்டாரு போல தமிழருக்கு பெருமை சேர்க்கணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது வரைக்கும் நடந்த தைப்பூசம், இந்த வருடம் நடக்கக்கூடிய தைப்பூசம் மிக பெருசாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய கண்ட்ரீஸில் வந்து தைப்பூச திருவிழா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சர்ச் பண்ணால் நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். மேடம், இப்போ தைப்பூசம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கடவுளை ஒரு மாதிரி நம்ம வழிபடும். முருகருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும், அந்த தைப்பூசம் அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு வழிபட்டால் முருகருக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது? முருகருக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பக்தி, அன்பு, அதுதான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அன்போடு நீ என்ன வேணால் கொடு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னுவார். நீ இதை தான் கொடுக்கணும், அதை தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறது தமிழ் கரெக்டாக இருக்கணும். தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், தமிழ் பேசுகிறதா இருக்கட்டும், தமிழை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. தமிழ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முருகருக்கு பிடிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஔவையார் பாட்டிக்கு இன்றைக்கி நம்ம வந்து மரியாதை கொடுத்து ஒரு இடத்த வச்சுருக்கிறோம். ஔவையார் புலவர். அது ஏன்னா அவருடைய அந்த தமிழ் விஷயங்கள் முருகருக்கு பிடிச்சதால தான் ஔவையாருக்கு ஒரு இடத்த கொடுத்தாரு. ஸோ தமிழ்ன்றது முருகருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அந்த தமிழில் நம்ம முருகான்னு கூப்பிட்டு தமிழால் உச்சரித்து தமிழால் அவருக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம ஏதாவது செஞ்சாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் செய்ய முடியல முருகருக்கு, பெரிய மாலை வாங்கி போகணுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, கோவில் கட்டணும்னு நினைக்கிற காசு இல்லை, இதெல்லாம் ஓகே. தமிழால் நீங்கள் முருகருக்கு ஏதாவது பண்ணுங்களேன், முருகர் வந்து அப்படியே பயங்கரமாக குளிர்ந்து போயிடுவார். என்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். தமிழ் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் இப்போது முருகர் அப்படின்னு வரும்பொழுது இந்த தைப்பூச திருநாளில் இந்த அறுபடை வீடுகள் எப்பயுமே வந்து அறுபடை வீடு எப்பயுமே வந்து பயங்கர ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல நாட்களில் இன்னும் பயங்கர ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இதை தாண்டி இன்னும் பழைய கோயில்கள்லாம் இருக்கும், யாருக்கும் தெரியாத கோயிலாக இருக்கும். அப்படி உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் நிறைய கோயிலை பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் நேயர்களுக்கு என்னென்ன கோயிலாக சஜஸ்ட் பண்ணுவீங்க? முருகர் கோயிலாக? கொடைக்கானல் கோயில் தான். நான் கொடைக்கானலில் வந்து குழந்தை வேலப்பர் இருக்கார், குறிஞ்சி ஆண்டவர் இருக்கார், முதல் கோவில்னு சொல்லப்படுகின்ற வில்பட்டி வெற்றி வேலப்பர் இருக்கார். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப புராதன கோவில். கொடைக்கானல் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் வீடு. குறிஞ்சின்றது வந்து மலை சார்ந்த இடங்கள். மலை சார்ந்த இடங்கள், மலை இங்கெல்லாம் வந்து முருகர் தான் கிங், முருகர் தான் ராஜா. ஸோ அப்படி அந்த புராதான மேற்கு தொடர்ச்சி மலைகளில் புராதான கோவிலாக இந்த 3 கோவில்கள் இருக்குது. ஸோ இது வந்து நான் இந்த 2 கோயிலுக்கு போயிருக்கேன். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு இன்னும் என்னால் போக முடியல. ஸோ அது போகணும். பட் இந்த 2 கோயிலுமே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். நம்ம வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு அமைதி நிலை இருக்கும் நம்மளுக்கு. இப்போது ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, எதனவோ இருக்குது, அந்த கோவிலுக்கு அங்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மறந்துடும், நம்ம அப்படியே லயிச்சிருவோம் அவரோட. ஸோ இது வந்து பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். இன்னும் 2-3 அந்த மாதிரி கொல்லிமலை கோவில், முருகர் கோவில் இருக்குது. அது நான் அடிக்கடி போகக்கூடிய இடம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துக்கும் அந்த கோவிலுக்கும். கோவிலில் போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். அவர் பார்க்கும் போதே நான் ஒளிஞ்சிட்ருக்கேன், என்னை விட்டுருக்கடா, நிம்மதியாக இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இருப்பார். அவ்வளோ அழகாக இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம். பொதுவாக சொல்லுவாங்க திருச்செந்தூர் அது சூரசம்ஹாரம் வந்து சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் செய்தார் முருகர் அப்படின்றது. சிக்கல் சிங்காரவேலர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? ஆக்சுவலாக உண்மையான சிக்கலில் வேல் வாங்கல்ன்றது வந்து இது ஸ்ரீலங்கா. ஆமாம், அங்கேருந்து அந்த ஸ்ரீலங்கா அந்த இலங்கை முருகர் கோவிலும் நம்ம செந்தூரும் ஒரே நேர்கோடு, திருச்செந்தூரும் ஒரே நேர்கோடு. அங்கேருந்து தான் வேல் வரும். இன்னி வரைக்கும் சூரசம்ஹாரம் இங்கே நடக்குதுன்னா அங்கேருந்து வேல் அங்கே பூஜை அங்கே நடக்கும். ஸ்ரீலங்கால இருந்தா நமக்கு வேல் வருது. ஸோ அங்கே வந்து வேலு தான் வந்து மூலவராகவே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா போகல, பட் சில பேர் இல்லைன்றாங்க, சில பேர் ஆமான்றாங்க, அந்த மாதிரி விஷயம் போகுது. பட் அங்கேருந்து ஆனால் வேல் வரும்.
சரிங்களா? அந்த வேலுக்கு தான் அந்த இடமே அது. ஸோ அங்கே இருந்து இந்த திருச்செந்தூருக்கு வந்து வேல் வரும் எவ்ரி இயர் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஸ்ரீலங்கா முருகர் கோயிலுக்கெலாம் ரொம்ப அதெல்லாம் பழமையானது. அதெல்லாம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம், திருப்புகள்லாம் வரும். ஸோ அந்த கோவிலுக்கு போகலாம். அண்ட் இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு புதிய முருகர் கோயில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம். அதாவது மற்ற நாடுகளில் முருகர் போய் பிளேஸ் ஆகுறாரு இல்லையா, ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டாரு. பட் இப்போ அந்த நாட்டு மக்களும் அதை அக்செப்ட் பண்ணி உருவாக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம போய் வாழக்கூடிய இந்த வாழ்நாளை நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஆனால் இப்போ தைப்பூசம் அப்படின்னு வரும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், இதெல்லாம் சூப்பராக இருக்கும், இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக பண்ணிட்டு வராங்க அப்படின்றது இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க மேடம். தைப்பூசம்னாலே வந்து பாத யாத்திரை போவாங்க. பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க. சென்னையிலேருந்து போவாங்க, காரைக்குடியிலேருந்து போவாங்க, மதுரையிலேருந்து போவாங்க. பாத யாத்திரை வந்து தைப்பூசம்னாலே பாத யாத்திரை தான். அது ஒன்று. வேல் பூஜை. இந்த பாத யாத்திரை போகக்கூடியவங்க அதுக்கு முன்னாடி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி, நல்ல டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வேல் பூஜை செய்வாங்க. வேல் பூஜை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வேலை எடுத்துகிட்டு பாத யாத்திரை போய், சில பேர்லாம் சில கம்யூனிட்டிலாம் அந்த வேலை எடுத்துகிட்டு போய் அங்கே பழனியில் வச்சு அவருக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா சைடில் நடக்குது. ஸோ வேல் பூஜை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தைப்பூசத்துக்கு. பாத யாத்திரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காவடி ஆட்டம் இம்பார்ட்டன்ட். காவடி எடுப்பாங்க தைப்பூசத்துக்கு தான். ஸோ அதான் ஒரு ஊர்லேருந்து காவடி எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க, பழனிக்கு சேர்ப்பாங்க. இது எல்லாமே பக்தர்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. முருகா, நான் உனக்காக நான் இதெல்லாம் இங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை, என்னை நீ ஏற்றுக்கோ, என்னை உன் பிள்ளையா என் கோரிக்கையை ஏற்றுக்கோ அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் அதெல்லாம். இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிறது. இன்னொன்று அந்த பூச நட்சத்திரத்தை வந்து பார்க்கணும் அங்கே. ஓகே. மார்னிங் டைம்லேயே அந்த நட்சத்திரம் தென்படும். பூச நட்சத்திரம் ஏர்லி மார்னிங்கு தென்படும். அந்த பழனியில தான் அந்த பூச நட்சத்திரத்தை பார்க்கணும். அதை பார்க்கறது முருகரை நம்ம பார்க்குற மாதிரி ஐதீகம். அதுதான் விஷயமே. அதனால தான் பழனிக்கு போகணும் அந்த டைம். ஸோ முடியாத பட்சத்தில் இப்போல்லாம் வந்து வீடியோலேயே நம்ம வந்து பார்க்கலாம். முடியக்கூடியவங்க பழனிக்கு போய் அந்த பூச நட்சத்திரத்தை நம்ம பார்த்து முருகர் நம்மளை பார்த்த மாதிரி, நம்மளை முருகர் பார்த்த மாதிரி. ஸோ அதுதான் அந்த விழாவினுடைய ஒரு இதுவே. அண்ட் வந்து விரதங்கள் 48 நாள் விரதம் இருப்பாங்க. 3 நாள் 5 நாள் விரதம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். பாத யாத்திரை போகும்போது விரதம் இருந்து போவாங்க. அண்ட் போக முடியாது, எனக்கு விரதமும் இருக்க முடியல, பாத யாத்திரையும் போக முடியல, என்னோட குடும்ப சூழல், நான் வந்து குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தைப்பூச நாள் அன்னைக்கு அந்த பூச நட்சத்திரம் எப்போ வருதுன்னு அந்த டைம் பார்த்து வச்சுக்கணும். மார்னிங் டைம் வரும். அந்த டைம் அப்போது முருகருக்கு நல்லா அலங்காரம் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி பால், பனங்கற்கண்டு, தேன், ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்க்கணும். கொஞ்சம் தான், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும் அந்த பாலை. அதை வந்து நெய்வேத்தியமாக முருகருக்கு படைக்கணும். ஸோ இது வந்து முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ தான் முருகருக்கு 1000 விதமான உணவுகளை வச்சாலும் இந்த ஒரு பானகம் நீங்கள் வைக்கிறதும் முருகர் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. இதை வச்சு வேண்டிக்கிட்டாலே போதும். அடுத்த வருடம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. என்னால் வர முடியல, அடுத்த வருடம் நான் பழனிக்கு வரணும், பாத யாத்திரை கலந்துனாலும் கலந்து கேட்பாரு. ஸோ இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது பெரியவங்க சொல்லுவாங்க இதை பண்ணால் முருகர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷல்னு. நான் பண்ணியே எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயம் எனக்கு கனெக்ட் பண்ணுவார் அந்த டைமில். அவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அந்த நாளில். சூப்பர் மேடம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.